மாதவன், சித்தார்த், நயன்தாரா, மீரா ஜாஸ்மின் இவங்கெல்லாம் நடித்து ஒய் நாட் ப்ரொடியூசர் சசிகாந்த் அவருடைய ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் வெளியாக இருக்கிற படம் தான் டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. ஏன்னா படம் பார்க்குற நமக்கு டெஸ்ட் வச்சுருக்காங்களா, இல்லை படம் எடுத்து டெஸ்ட் வச்சுருக்கானா, இல்லை இந்த டெஸ்ட் மேட்சா அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே ஒரு காமனான ஒரு வார்த்தையாக இருக்கும். அண்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இன்றைய காலகட்டங்களில் டெஸ்ட் மேட்ச் வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. முன்னாடிலாம் ஒரு 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 ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு ஒரு எப்படின்னா ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் அவனுடைய சஸ்டைனபிலிட்டி எந்த அளவு இருக்குது, அவனுடைய ஸ்டாமினா எந்த அளவுக்கு இருக்குது, அவனோட அக்ரெசிவ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுக்க ஒரு பரிசோதனை அடிப்படையில் டெஸ்ட் பண்ணுறது என்னென்னா இந்த டெஸ்ட் மேட்ச் தான். 5 நாள் திருவிழா, அவன் பாட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க, 5 நாள் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். பட் இப்போலாம் டெஸ்ட் மேட்ச் வழக்கொழிஞ்சு போய் 2020 வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நாள்லாம் பார்த்தீங்கன்னா லீக் 10 கொண்டு வந்துட போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச் பேக்ட்ராப்பில் ஒரு கதையை சொல்கிறாங்க அப்படின்னும்போது ஒரு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கிரிக்கெட் வச்சு பேக்ட்ராப்பில் ஏகப்பட்ட படங்கள் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ரீசெண்டாக அந்த லப்பர் பந்து கிரிக்கெட்டு தான். ஆனால் அது ஒரு ஒரு தனி ஃப்ளேவர். இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ளே வந்து ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல ஃப்ளேவர். அந்த ஃப்ளேவர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவர் கூட. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் நம்ம பார்க்குற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, டெஸ்ட்டில் என்ன தான் படம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நயன்தாரா வந்து மாதவனுடைய மனைவி, குழந்தை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு கேரக்டர். மாதவன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட போய் சொல்லி காதல் மனைவி குடும்பமே துரத்தி விட்டுருச்சு. ஏன்னா இந்த ஆள் வந்து ஒரு பைத்தியக்காரன் சயின்டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணிலேயே வந்து நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் அப்ரூவலுக்காக வந்து தேடிக்கிட்டு இருக்காரு. அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்தவர், இருந்தாலும் வந்து இதுக்காக வந்து வாழ்க்கையை எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிற ஒருத்தவர். அவர் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ரூவல் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பக்கம் வெயிட் பண்ணி நிறைய கடன் வாங்கி வச்சுருக்காரு, வீட்டுக்கு தெரியாமலும் கூட. இன்னொரு பக்கம் சித்தார்த் வந்து குடும்பத்தை கூட கவனிக்காமல் கிரிக்கெட்டுன்றவர் ஒரு அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். ஸோ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற சித்தார்த் இதே மாதிரி நயன்தாரா இவங்க 2 பேருமே கிளாஸ்மேட்ஸ், சின்ன வயசில் ஒன்றா படித்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் சித்தார்த்தோடைய அந்த ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் கோச்சே வந்து நயன்தாராவுடைய அப்பா. இப்போ இந்த 3 பேருடைய கேரக்டர். இப்போ சித்தார்த்துக்கு ஒரு பையன் தான், சித்தார்த்தோட ஒய்ஃபாக மீரா ஜாஸ்மின் வராங்க. இப்போது இந்த டெஸ்ட் மேட்ச்சில் வந்து வேறு வழியே கிடையாது. ஹோம் கிரவுண்டில் சித்தார்த்துக்கு லாஸ்ட் மேட்ச்சு அந்த ஹோம் கிரவுண்டில் விளையாடியே ஆகணும். இப்போ அவர் விளையாட உள்ளே வராரு. ஆனால் இந்த இடத்துல ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்காக ஒரு பெரிய கும்பல் இருக்குது. இந்த கும்பல் வந்து எப்படின்னா, மேட்ச் ஃபிக்ஸிங்கு சித்தார்த்தை வச்சு எப்படியாவது மேட்ச் ஃபிக்ஸிங் பண்ணி பாகிஸ்தானை ஜெயிக்க வச்சு நம்ம காசு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவங்க குறியாக இருக்காங்க. மாதவனுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகணும், அவருக்கு வந்து ஒரு பண தேவை இருக்குது. சித்தார்த்துக்கு வந்து என்னென்னா இது எல்லாமே தேவையில்லை, எப்படியாவது இந்த ஃபார்மில் ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி இருக்குது. இந்த இடத்துல வந்து சித்தார்த்தோடைய பையன் வந்து கடத்தப்படுறான். கடத்தியை வச்சுட்டு இப்போ வந்து ஒருத்தவங்க மிரட்டுறாங்க, எனக்கு வந்து நீ இந்த மேட்ச் ஃபிக்ஸிங்கில் விளையாடக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் பேக்ட்ராப்பில் ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டருமே என்ன, இவங்களோட இது எப்படி வந்து இந்த லைஃப்பில் சஸ்டெயின் ஆவாங்க, உங்களை வந்து ஆழ்கடலோட ஆழத்தில் கொண்டு போய் கல்லை கட்டி தட்டி விட்டாலும் நீங்கள் எப்படி அதை விட்டுட்டு தப்பிச்சு வெளியில் வர போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கோர் ஆஃப் தி ஐடியாவில் தான் இந்த படத்துடைய கேரக்டர் ஸ்கெட்சு டிசைன் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அழகாக நான் வந்து நம்ம சொல்லியிருக்கோம்ல, இதை ஒழுங்காக எடுத்து வச்சுருக்காங்களா, அதான் கிடையாது. 3 மணி நேரம் போட்டு நம்மளை இழுன்னு இழுத்து ஜவ்வாக உட்கார வச்சு எப்போ எங்களை வீட்டுக்கு விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்மளே வீட்டில் உட்காந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 10 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தோம்னா போர் அடிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப 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 லேகிங்கான சீனு, ரொம்ப ஸ்லோவான சீனு, ஒரு சீரியல் மாதிரி மெதுவாக போகுது, எப்படா இது முடியும், எப்படா அது கொட்டாய் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சிகள் இருக்கும்போது நம்ம போர் அடிக்குது. இன்னொரு பக்கம் மாதவன், சித்தார்த்து, அதே மாதிரி மீரா ஜாஸ்மின், இதெல்லாம் ஆயுத எழுத்து படத்துடைய கோம்பு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டில் வந்து ரெக்கலெக்ட் ஆகுறது என்னென்னா, இவங்கெல்லாம் வரும்போது ஒரு ஆயுத எழுத்து ஸ்டைலில் தான் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா. இது உடைக்கிறேங்கிற பேரில் ஒரு ஸ்டைலில் ஒன்று பண்ணி வச்சிருக்காரு ஒய் நாட் சசிகாந்த். ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரியல. அவர் ஒரு தடவை இன்டர்வியூ எடுக்கும்போது சொன்னார் 12 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுன கதைன்னு சொல்லிட்டு. ஒருவேளை அன்னைக்கு படம் எடுத்திருந்தாருன்னா ஓடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இது இவ்வளோ ஸ்லோவாக இருந்துச்சு. அண்டு நாங்கள் கேள்வி கேட்கும்போது அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆனார்னு நினைக்கிறேன். எதுக்கு வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த கேள்வியெல்லாம் கேட்க கூட இருக்கலாம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தார் ஒரு இன்டர்வியூவில். அப்போது எங்களுக்கு புரியலை. ஆனால் இப்போ ஓடிடியில் பார்க்கும்போது எங்களுக்கு புரிஞ்சு இது தேட்டரில் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஓடி இருந்திருக்காதரா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இது ஓடிட்டுன்னா ஏதோ வச்சாலும் மெதுவாக பார்ப்பாங்க, பார்க்கும்போது அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இதில் தெரியுது. நயன்தாராவுக்கு எப்போவுமே தீபா வெங்கட் வாய்ஸ் கொடுப்பாங்க. இதில் வந்து யார் வாய்ஸ் கொடுத்தான்னு தெரியல. அப்கிரேட் லெவல்லையும் இல்லை, லோ கிரேட் லெவல்லையும் இல்லை, நடுவில் இருக்குது. என்னன்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. அண்டு ஃபிலாசபிக்கலாக நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன்.
ஃபிலாசபிக்கலாக பேசணும் அப்படின்னா அது சிம்பாலிசம் தான் எப்போவுமே வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷயம். இல்லையா நீங்கள் டேரெக்டாக அடிச்சிடணும். வெற்றிமாறன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக அடிச்சிருவார். பட் ஃபிலாசபிக்கலாக அடிக்கிறது மிஸ்கினோட படங்களை பாருங்கள், எஸ்பெஷலி வந்து பிசாசு படத்தை பாருங்கள், அதில் ஃபிலாசபிக்கலாக சில விஷயங்களை அவர் வச்சுக்கிட்டே இருப்பார் படம் முழுச்சும். அந்த ஃபிலாசபிக்கலான திங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சா அது இன்டெரக்டாக வச்சா மட்டும் தான் நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் ஃபிலாசபிக்கலாக டைலாக்காக பேசுகிறீங்க அப்படின்னா அது நிற்காது. பட் இந்த படத்தில் எல்லாமே வரும் டைலாகு. அதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி ஒரு கிரிக்கெட் அப்படின்னா, ஒரு இந்தியன் நேஷ்னல் கிரிக்கெட் அப்படின்னா நமக்கு வந்து அத்தன்டிசிட்டி இருக்கணும். இப்போ கோட் படத்தில் வந்து ஒரு கிரிக்கெட் பேக்ட்ராப்பில் வருது அப்படின்னா, நீ யாரோட ஃபேன் அப்படின்னும் போது தலை அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து மங்காத்தா மியூசிக் வரும், இன்னொரு பக்கம் தோனி 6 அடிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு வரும். அப்போ நமக்கு கனெக்ட் ஆகும். அந்த ஒரு கனெக்ட் இதில் இல்லவே இல்லை. சித்தார்த்தை சுற்றி இருக்கிற அந்த ஃபீல்டர் யார், அவங்களாம் யாருங்கிறது. அதேமாதிரி கமிட்டி மெம்பர் கிரவுண்டில் உட்கார வச்சுட்டு பேசுகிற பேச்சுலாம் வந்து யதார்த்தமாகவே இல்லை. ஏதோ வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு காஃபி குடிச்சிட்டு வடை சாப்பிட்டு பால் பாயம் சாப்பிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ எதுலேயுமே ஒரு கனெக்ட் ஆகாமல் எதுலேயுமே ஒரு அத்தன்டிசிட்டி இல்லாதனால என்னவோ தெரியல, இந்த டெஸ்ட் கடைசியில் வந்து பார்க்குற நமக்கு ஒரு பெரிய டெஸ்ட்டாக போயிடுச்சு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.